இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுபத்ரா, இதுவரைக்கும் பண்ண அலங்காரத்திலேயே இந்த பொங்கலுக்கு தான் சூப்பரா பண்ணிருக்க. அத்தை, இத நான் பண்ணல அத்தை. எனக்கே புதுசா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நீ பண்ணலையா? ஸ்ரீஜா, நீ ரெடி பண்ணதா? ஐயோ பாட்டி, நான் பண்ணல. நானே இப்பதான் பாக்குறேன். நீயும் பண்ணலையா? அப்ப யார் பண்ணிருப்பா? இசை அண்ணி, அண்ணி சூப்பர் அண்ணி. நீங்க தானே கோலம் போட்டு பூஜை ரூம் டெக்கரேட் பண்ணீங்க. அசத்திட்டீங்க அண்ணி. எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போஸ்ட் போட போறேன். நிறைய லைக்ஸ் வரும்ல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மட்டும் இல்ல அண்ணி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பாட்டி எல்லாம் அசந்துட்டாங்க. இசை, இதெல்லாம் உன் வேலையா? ஆமா பாட்டி, பிரமாதப்படுத்திட்டேன். சில பேரோட கைகள்லயும் மனசுலயும் சரஸ்வதி குடியிருப்பா. அவங்களுக்கு தான் இப்படி எல்லாமே அழகா பண்ண வரும். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். இது வர்ஷினி வாங்கி கொடுத்த சாரி. இன்னைக்கு இதுதான் கட்டிக்கணும். நான் புடவை மாத்தணும். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஏய், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன என் ரூமை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் விஷால், விஷால், பார்த்து பத்திரமா போறது இல்லையா? ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ முதல்ல கையெடு. நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா நான் கை எடுத்துட்டு போறேன். நான் இப்ப கை எடுத்துட்டேன்னா நீங்க கீழே தான் விழுவீங்க. நீ முதல்ல மேல இருந்து கையெடு. விடு. சரி. சொன்னல, கேட்டிங்களா? நான் எடுத்துருவேன். ஆனா ஏற்கனவே ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? இதே மாதிரிதான் நீங்க விட சொல்லி நான் கைய விட்டு நீங்க கோயில்ல பொத்தன கீழே விழுந்தீங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. விடு. ஏய் வேட்டி, வேட்டி கழண்டாம பாத்து போங்க. ஏய், எனக்கு தெரியும். ஐயோ, இது வேற. ஏய், இப்போ எதுக்கு சிரிக்கிற? வந்து வச்சுக்கிறேன். பாத்தீங்களா அண்ணி, பொங்கலுக்காக நீங்க எல்லாருக்கும் ஆசையா துணி எடுத்து கொடுத்தீங்க. நீங்க எடுத்து கொடுத்த புடவையை தான் நாங்க எல்லாரும் கட்டியிருக்கோம். ஆனா இசை மட்டும் கட்டவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணா இவ மட்டும் தனியா பண்றான். ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. என் தங்கச்சி ஆசையா பிறந்த வீட்டு சீரா புது புடவை எடுத்து கொடுத்திருக்கா. அதான் இத கட்டிக்கிட்டு பொங்கல் கொண்டாட வரலான்னு. சிந்தாமணி, எல்லாத்தையும் தப்பா பாக்காத. வாங்க வா வர்ஷினி, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்க வீட்டுலதான் பொங்கலை வைக்கலான்னு நினைச்சோம். போக விட மாட்டேங்கிறீங்களே. அக்கா வர்ஷினி, ஹாப்பி பொங்கல்க்கா. நான் உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன gift கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. விஷால், வாங்கிக்கோங்க.
கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் வர்ஷினி. சரி சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க பொங்கல் வைக்க நேரமாச்சு, வாங்க. வாங்க வாங்க சமந்தி. அட அலங்காரம். ஆ, 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 வாங்க வாங்க. தேவகி வந்துட்டேன். எப்படி இருக்கு தேவகி? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க அலங்காரம்மா. அதான் வந்துட்டோம்ல, சரியான நேரத்துக்கு கரெக்டா வந்து நிப்பேன். என்னை யாரும் எதிர்பார்க்கல. ஐயோ, நான் இவங்களை கவனிக்கவே இல்ல. விஷாலுக்கும் ராகவுக்கும் இது தலைப்பொங்கல்ல, அதான் தலைப்பொங்கல சும்மா தடபுடலாம் கொண்டாடணும்னு இங்க வந்துட்டேன். எப்படி நான் இல்லாம விசேஷம் நடந்தா நல்லா இருக்குமா? அதான் ஆடுதுறையில இருந்து ஆட்டோ பிடிச்சு இங்க வந்துட்டேன். சரிங்க பெரியம்மா, நேரம் ஆகிட்டே இருக்கு. பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆ, வச்சிடலாம் வச்சிடலாம். இந்த, ஐயோ, நான் செருப்பு போட்டு இங்க நிக்கிறேன் பாரு. பேசிக்கிட்டே மறந்துட்டேன். ஸ்ரீஜா, நீ ஆரம்பிமா. சரிங்க அத்தை. பத்து வை, பாத்து. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பிள்ளை, நீ பாட்டுக்கு இப்படி பத்த வச்சு பொங்க வைக்க போற? பெரியம்மா, ஸ்ரீஜா தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவ தானே பொங்கல் வைக்கணும். மூத்த மருமக கையால தான் பொங்கல் வைக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஓ, அப்படியா? ஏன் தேவகி, ஆ, உன் மூத்த மருமக யாரு? ஆ? பானுமதி தானே? இந்த வீட்ல பானுமதி ஒரு நாளாவது பொங்கல் வச்சிருக்காளா? இல்ல, யாரு வருஷா வருஷம் பொங்கல் வச்சது? சுபத்ரா தான் வைப்பா. ஆ, அப்படிதானே? சுபத்ரா தானே பொங்கல் வச்சா? ஆ. ஏய் சிந்தாமணி, தேவகி சொன்னது கேட்டுதா உனக்கு? ஆ? இது பார், சுபத்ரா தான் இங்க பொங்கல் வச்சிட்டு இருந்திருக்கா. அதை ஏன்னு கேட்டு நீ தெரிஞ்சுக்கலையா? ஆ? இத்தனை வருஷமா சுபத்ரா தான் இந்த வீட்ல பொங்கல் வச்சிட்டு இருந்திருக்கா. இந்த வீடு எப்படி நல்லா இருக்குல்ல? ஏய், இந்தா, இத்தனைக்கும் சுபத்ரா இந்த வீட்டுக்கு 2வது மருமக. நான் மூத்த மருமக, இவர் 2வது மருமகன்ற பேச்சுக்கெல்லாம் இனிமே இடமே கிடையாது. ஆ? யாரு குடும்பத்துக்கு சரியான மருமகங்கிறது தான் முக்கியம். அப்படின்னு பார்த்தாலும் ஸ்ரீஜா தான் இந்த வீட்டுக்கு சிறந்த மருமக. ஸ்ரீஜாவோட குடும்பம், அவளோட வசதி, அவங்க கொடுத்த சீரு, நகை, பணம், அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக ஸ்ரீஜா தான். அவளுக்கு மட்டும்தான் இந்த வீட்ல மருமகள பொங்கல் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஏய் தேவகி, என்ன பிள்ளை இந்த சிந்தாமணி இப்படி பேசுறா?